ஐபிசி தமிழின் தி பொலிட்டிக்கல் வாய்ஸ். டைட்டில் ஸ்பான்சர் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. தங்கம் வெள்ளி வைர நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. பவர்ட் பை மதுரை மகன்யாஸ். பெயர் ஒன்று கடை 2. மதுரை மகன்யாஸ், மகளிர் மனதில். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் சித்ரா காஃபி. ஒரு தனி மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அது ஃபெயிலியர் மாடல் அரசு, அது திராவிட மாடல் அரசு இல்ல, ஃபெயிலியர் மாடல் அரசு. திமுகல கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க நடக்குது? நாங்க பாஜக கூட தான் தொகுதி பங்கீடு பத்தி பேசுவோம் டிடிவி தினகரன் சொன்னாருன்னா அது அதிமுக கூட்டணியா என்டிஏ கூட்டணியா? சமூக நீதினா தெரியுமா? உங்களை மாதிரி எந்த பின்புலம் இல்லாத ஒருத்தரை இங்க உட்கார வைக்கிறதாங்க சமூக நீதி. அப்படி கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் என் புள்ள மட்டும் தான் இருப்பான், என் பேரை மட்டும் தான் இருப்பான், அரியணையிலும் என் புள்ள இருப்பான், என் பேரை இருப்பான், யாருமே வரக்கூடாதுன்றதா சமூக நீதி. அக்ஷயா கோல்ட் கம்பெனி அடகு 7 நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்க அக்ஷயா கோல்ட் கம்பெனி. மதுரை மகன்யாஸ். பெயர் 1 கடை 2. மதுரை மகன்யாஸ், மகளிர் மனதில். சித்ரா காஃபி. இலவச பஸ்ல என்னப்பா ஒரு நாளைக்கு 10 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய் இருக்குமா? அதை ஓசின்றார் ஒரு அமைச்சர். இவங்க எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஓசின்றாரு. 1000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க, எல்லா திட்டங்களையும் நிறுத்திட்டு ஒத்தையா கொடுத்து கத்தையா பறிக்கிறீங்க. அதை என்ன பண்றீங்க? இப்போ அதுக்கு கூட பலபலன்னு இருக்கிற, என்னது பலபலன்னு இருக்கிற அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு பலபலன்னு இருக்கிறன்றாரு ஒரு மந்திரி ஓசின்றாரு. ஒரு மக்கள் பிரதிநிதிகள், ஒரு அமைச்சர்கள் இவங்களே பேசினா அவங்க கீழே இருக்க நிர்வாகிகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? இன்னைக்கு என்னப்பா, கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைப்பா, யாருக்குமே பாதுகாப்பு இல்லைப்பா. 2 வயசு பிஞ்சு குழந்தைப்பா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு திமுக இளைஞரணியை சேர்ந்தவர் ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. விழுப்புரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி பேசிட்டு இருக்கோம். நகரத்தின் மையப்பகுதியாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சாருன்னு 24 மணி நேரத்தில் எஸ்ஐடி அமைச்சு 20 லட்சம் இழப்பீடு வாங்கி கொடுத்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவதற்கு காரணமாக இருந்தது அதிமுகப்பா. அதிமுக இல்லைன்னா வெளியவே வந்திருக்காது. ஒரு அமைச்சர், நீங்களா நானா, உளவுத்துறை இருக்காது, போலீஸ் இருக்காது, ஒரு அமைச்சருக்கு உளவுத்துறை இருக்கும். ஒரு அமைச்சர் எப்படி ஒரு குற்ற பதிவேட்டில் குற்றவாளியோடு பிரியாணி சாப்பிட்றாரு? யோசிச்சு பாருங்க. ஒரு துணை மேயர் சாப்பிட்றாரு. அப்போ என்ன உண்மை? நாங்களே கண்டு அன்றைக்கி 24 மணி நேரத்தில் ஹைகோர்ட்டில் போட்டு எஸ்ஐடி அமைக்கலைன்னா அந்த குற்றவாளி வெளியே வந்திருக்காது. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன நடக்குது? கோயம்புத்தூரில் பாதுகாக்க மண்டலத்தில் இந்த பெண் ஏன் போனாரு, நாங்கள் ஏன் பாதுகாப்பு கொடுக்கணும், திமுக காரங்க வக்காலத்து வாங்குறாங்க. ஒரு தனி மனிதனுக்கு கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதுக்கு தானேப்பா ஓட்டு போட்டாங்க. ஓட்டு எதுக்கு போட்டீங்க? நீங்க சொல்லுங்க, எதுக்கு ஓட்டு போட்டீங்க? உங்களை பாதுகாக்கணுன்றதுக்கு தான் ஓட்டு போட்டீங்க. அப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அது ஃபெயிலியர் மாடல் அரசு, அது திராவிட மாடல் அரசு இல்ல, ஃபெயிலியர் மாடல் அரசு. அதை நான் பேசி முடிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு வன்கொடுமை நடந்து முடிச்சுட்டு இருக்கும்போது விழுப்புரத்தில் நடக்குது. அது ஒன்று வேலியே பயிர மேயுது. இதில் என்ன கொடுமைன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 18 காவலர்கள் மீது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை ஒரு புனித தலம், பிற மாநிலத்தவரெல்லாம் வர்றாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அங்கே வந்த தாயும் மகளையும் என்ன செய்கிறார் ஒரு காவலர்? பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு பிற மாநிலத்தவருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு காவலர்கள் இருக்கிறாங்கன்னா நீங்க இன்னும் ஏன் பொறுப்பு டிஜிபியை வச்சுட்டு இருக்கீங்க? டிஜிபியை போட வேண்டியது தானே. எதுக்குப்பா பொறுப்பு டிஜிபி வச்சுட்டு இருக்கீங்க? யாருமே நேர்மையான அதிகாரி இல்லையா? ஏன்னா கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். முதல் வருஷம் 21 வேலூர்ல கள்ளச்சாராயம் பிடிக்கப்படுது. ரெண்டாவது வருஷம் மரக்காணத்தில் 24 பேர் செத்து போனாங்க. அதுக்கடுத்த வருஷம் கள்ளக்குறிச்சியில் 64 90 பேர் 11 மாத இடைவெளியில் இறக்குறாங்க. அதில் பெண்கள் 5 பேர் உட்படனா என்ன ஆட்சி இது? இது பெண்களுக்கான ஆட்சியா? ஒரு பக்கம் டாஸ்மாக்ல விலையை உயர்த்துவீங்க, ஒரு பக்கம் என்ன பண்ணுவீங்க? கள்ளச்சாராயத்தை ஆறா ஓட விடுவீங்க. இது பெண்களுக்கான ஆட்சியா? இது யாருக்கான ஆட்சி? போதைக்கான ஆட்சி, கள்ளச்சாராயத்துக்கான ஆட்சி. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்கெட்டு போயிருக்கு. 7 மணிக்கு ஒரு முக்கியமான தலைவரை வெட்டி கொல்லப்படுறாரு. செயின் பறிப்பு நடக்குது. எத்தனை விஷயங்கள். யாருக்கு பாதுகாப்பு? 7 வயசுலேருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் யாருக்கு பாதுகாப்பு கிடையாது? இன்னைக்கு பேசுறாங்களே பெண்கள், மருத்துவம், சுகாதாரம். கந்து வட்டி அம்மா ஒழிச்சாங்க, லாட்டரியை ஒழிச்சாங்க. யாருக்காக ஒழிச்சாங்க? கந்து வட்டியும் லாட்டரியை யாருக்காகப்பா ஒழிச்சாங்க? பெண்களுக்காக ஒழிச்சாங்க.
ஏழை தொழிலாளர்கள் வேலைக்கு போயிட்டு வர அந்த 500 ரூபாவை கொண்டு போய் லாட்டரியும் கந்து வட்டி கொடுமையினால் அவஸ்தைப்படுறாங்கன்னு ஒழிச்சு நில அபகரிப்பு சட்டத்தை கொண்டு வந்து மக்களை மீட்டெடுத்தாங்க. அவங்க நிலத்தையும் மீட்டெடுத்தாங்க. அவங்க உரிமையும் மீட்டெடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. ஆனா இன்னைக்கு கந்து வட்டி கொடுமை தலை விரிச்சு ஆடுது. எங்க? ஈரோட்டில், எல்லா இடங்களும், திருப்பூர்ல. அதன் மூலமாக அந்த கந்து வட்டி கொடுமையின் மூலமாக இன்னைக்கு எதை திருடுறாங்கப்பா? பொருளை தின்னாங்க, உரிமையை திருடினாங்க. இன்னைக்கு உறுப்புகளையே திருடுறாங்களாப்பா, உறுப்புகளையே திருடுறாங்களாப்பா. போக முடியலையாப்பா, கடன் வாங்கணும், நீ கடனை திருப்பி கொடுக்க முடியல, உன் சிறுநீரகத்தாத்தான்னு ஒன்று வாங்கினா ஒன்று இலவசன்ற மாதிரி அவங்களுக்கே தெரியாம கல்லீரல திருட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு எஸ்ஐடி அமைச்சா இந்த ஆஃபீஸர் தான் இருக்கணும். மேல்முறையீடு எதுக்கு போறாங்க? இந்த ஆஃபீஸர் தான் இருக்கணும், இவர் தான் இருக்கணும், இதுக்கு போறாங்க. இது ஒரு ஆட்சியாப்பா? ஏழை பெண்களுடைய சிறுநீரகத்துக்கு கூட பாதுகாப்பு இல்லப்பா. இன்னைக்கு மருத்துவம் கேடு கட்டு போயிருக்கு. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு நோயாளி படுத்துட்டு இருக்காங்க, அங்க போய் வன்கொடுமை செய்யறான் ஒருத்தன். யோசிச்சு பாருங்க, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு நோயாளிக்கு கூட பாதுகாப்பு இல்ல. வெறும் பாலியல் வன்கொடுமை மட்டும்தான் நடக்குது. எதுக்கு சொல்லுங்க? அவன் தன்னை மறக்கிறான், தன் சுயநினைவை மறக்கிறான். எதனால மறக்கிறான்? கஞ்சா போதை. கஞ்சா போதைக்கு அடிமையானவன் சுயநிலைவை மறந்து என்ன பண்றான்? பெண்கள் மேல பாலியல் தாக்குதல் பண்றான். அது 70 வயசோ 7 வயசோ என்னப்பா? வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வட மாநிலத்தவர் ஒரு குடும்பம் ஒரு 2 வயசு குழந்தைய எடுத்துக்கிட்டு எத்தனை கனவுகளை சுமந்துக்கிட்டு இங்க வந்திருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு வாரம் கூட ஆவல, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு தரமணின்ற ஒரு இதுல கல்லூரியில, ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில அடிச்சு கொண்டு குடும்பத்தோட அழிச்சிருக்கான். போலீஸ் மேல பயம் இருந்தா அது நடக்குமா? சொல்லுங்கப்பா, போலீஸ் மேல பயம் இருந்தா அது நடக்குமா? அதற்கடுத்து நந்தனத்துல ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. என்னையா நான் பேசிட்டு இருக்கிறது? நீங்களும் நானும் பேசிட்டு இருக்க நேரமே பாலியல் வன்கொடுமை நடக்குது. 10 மாசத்துல 1349 பேருக்கு என்ன பாலியல் வன்கொடுமை நடக்குது. போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்கு. கேட்டா கீதா ஜீவன் என்ன சொல்றாங்க? சிறுவயது திருமணம் அதிகரிக்குது. ஏன் சிறுவயது திருமணம் அதிகரிக்குது? இந்த அரசு மேல நம்பிக்கை இல்ல, உங்களால பாதுகாக்க முடியாது, மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க, அதனால நடக்குது. தோழர் மேல எனக்கு மரியாதை உண்டு, கம்யூனிஸ்டுக்கு மேல மரியாதை உண்டு. ஏன்னா தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஒரு வார்த்தை அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க இந்த சாதனை செஞ்சாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லலப்பா, கடைசி வரைக்கும் சொல்லல. அமெரிக்காவை பேசினாங்க, ஈரானா பேசினாங்க, மணிப்பூரை பேசினாங்க. ஆனால் ஒரு சாதனை, ஏன்னா தோழருக்கே தெரிஞ்சு போச்சு எந்த சாதனையும் இல்லை, நாங்கள் ஏற்றுக்கலன்றாங்க. தீண்டாமையை பற்றி பேசினாங்க, ஏன்னா தோழர்கள் பேசுவாங்க. ஆனால் நாங்குநேரி போலவோ வேங்கை வேலை போ சம்பவமோ சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி நடந்துச்சா? இன்னைக்கு தீண்டாம தலைவிரிச்சு ஆடுது. குளத்துல குடிக்க முடியல, தின்பண்ட சாப்பிட முடியல. எங்கேயா இருக்கிறீங்க? எனக்கு அரியணைன்னா பிடிக்காதுன்னாங்க. அப்போ மன்னராட்சி நடக்குதாம்மா உங்க கூட்டணியில? மன்னராட்சி நடக்குதே. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இது என்னம்மா இது? இதுவும் ஒரு அரியணை தான். அந்த அரியணைக்கு தான் நீங்க பாடுபடுறீங்க. சோ ஒட்டு மொத்தமா சொல்லிட்டே போலாம். சோ இது திராவிட மாடல் அல்ல, திராவக மாடல். சிவசங்கரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க பட்டியல் போட்டீங்களே அவ்வளவு விஷயங்கள், கஞ்சாவா இருக்கட்டும், தீண்டாமையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மே 7 2021 அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாச்சா? ஆமா, நீங்க எடுத்து பாரு, புள்ளி விவரங்களை பாருங்க. தீண்டாமை அதிகரிச்சிருக்குன்னு எவிடன்ஸ் ரிப்போர்ட் ஆன விஷயங்கள் தென் மாவட்டங்கள் அதிகரிச்சிருக்கப்பா. கத்தி கலாச்சாரம் 10ஆம் கிளாஸ் பையன் கொண்டு போறான். தீண்டாம தலைவர் சாடலன்னு சொல்லுங்க பாக்கலாம். மனசாட்சி உள்ள யாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்கப்பா. மனசாட்சி இல்ல, நான் தெளிவா கேட்டேன். சிவசங்கரி தெளிவா கேட்டேன். மே 7 2021 அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு அது அறிமுகமாச்சான்னு நான் கேட்டேன். ஆமா, அறிமுகம் ஆச்சு. கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க அம்மா. ஆனா அது அதிகரிச்சு. நான் என்ன சொல்றேன், 2019 கொங்கு மண்டலத்துல இல்ல இருங்க 2019 கொங்கு மண்டலத்துல ஏதோ ஒரு இடத்துல சுவர் இடிஞ்சு கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க. ஒரு விஷயம் சொல்றேன் பாரு, நீ ஒண்ணு கொண்டு வந்து 100ஓட சேர்க்காதப்பா. அத கட்டுப்பட குற்றங்கள் இல்லாத மாநிலங்களும் கிடையாது, குற்றங்கள் இல்லாத நாடு இல்ல. இங்க பாருங்க, அதோட அளவீடு நான் பேசுறத கவனிக்காம பேசினா அதுதான் இடம். எனக்கு புரிஞ்சது. ஒண்ணு சேர்த்தாதான் 100. அப்பா என்னால அதிமுக ஆட்சி காலகட்டத்துல நடந்தத சொல்ல முடியும். ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, எந்த ஆட்சியிலும் குற்றங்களே நடக்கல. அப்படி அந்த இடத்துக்கு வாங்க. அந்த குற்றங்களின் அளவீடு என்ன? நான் இப்ப சொல்ற 10 மாசத்துல 1340 பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னா 10 மாசத்துல நடந்துச்சா? எடுத்து பாருங்க. எங்களுடைய ஆட்சியில 2500, இன்னைக்கு என்ன 50% அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு 6999 கீதா ஜீவனை ஏத்துக்கிறாங்கப்பா. குற்றங்கள் இல்லாத மாநிலம் இல்ல, குற்றங்கள் இல்லாத நாடுகளும் இல்ல. அப்படி இருந்தா போலீஸும் தேவையில்லை. ஆனா அதை கட்டுப்படுத்தி இருக்குமா? சரி பண்ணிருக்கோமா? சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருந்துச்சா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோமா? பெண்களுடைய திட்டங்களை நிறைவேற்றணுமா? உள்ளாட்சியில அதிகாரம் கொடுத்தப்பா 50%. உள்ளாட்சியில் 50% கொடுத்தோம். அம்மா உணவின் மூலமாக ஒரு பக்கம் இலவச உணவுன்னா, ஒரு பக்கம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், எத்தனை சாதனைகள்.
எப்போ எடப்பாடியார் ஆட்சி வரும்னு காத்துட்டு இருக்காங்க. அதன் வழியில வந்த எடப்பாடியார் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, பெண்த்துவம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டு, நாங்க வந்த உடனே குலவிளக்கு திட்டமாகட்டும், கருணை தொகையாகட்டும் கொடுக்கப்படும். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்றதை உறுதியாக இறுதியாக கூறுகிறேன். பாலபாரதி கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லல. அது அதிமுக கூட்டணியா என்டிஏ கூட்டணியான்னு கேட்டாங்க. பதில் சொல்லிட்டு முடிச்சிருங்க. அதாவது தூங்குறவங்க எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்பல. இல்ல இருங்க கேள்வி வாங்கிடுங்க. திமுகல கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க நடக்குது? என்ன நடக்குது இன்னைக்கு? எங்க நடக்குது? எந்த இடத்துல? திமுக கூட்டணியா? திமுக கூட்டணியில கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க பண்றாங்க? அதாவது ஆதவ அர்ஜுனாவை பார்க்க ராகுல் போயிருக்காரு. கூடவே பின்னாடி எல்லாரும் போவாங்க. அதான் இல்ல அது அவங்க கூட்டணி நடக்குது. நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. திமுகல கூட்டணி, நான் காங்கிரஸ்ன்ற வார்த்தையே சொல்லல மேடம். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் காங்கிரஸ்ன்ற வார்த்தையே சொல்லல. திமுகல கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த இடத்துல நடக்குது? இல்ல ஜெயாலினி, இந்த திமுக காப்பாத்துறமா, யார் எந்த ரூம்ல தூங்குறாங்க, யார் எங்க போறாங்க, எங்க வராங்கன்ற ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க. இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க நீங்களே. இப்ப நீங்க தான் கேட்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப நீங்க தான் கேட்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய உரிமை அது. இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, நல்லது செய்யல. இது ரெண்டு தான் வாதம். அதுல உறுதியாக இறுதியாக நன்மை செஞ்சிருக்கோம் வாதங்களை நான் வச்சிருக்கேன். சிவசங்கரி மேடம், சிவசங்கரி மேடம், அத வச்சீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க நீங்களே. ஒரே ஒரு கேள்வி. நான் என்ன பண்ண முடியும்? இல்ல நான் கேள்வி வாங்குங்க. நாங்க பாஜக கூட தான் தொகுதி பங்கீடு பத்தி பேசுவோம் டிடிவி தினகரன் சொன்னாருன்னா, அது அதிமுக கூட்டணியா என்டிஏ கூட்டணியா? எப்பா அவர் அதுக்கு விளக்கமும் சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம், நேத்து நடந்த மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி சொல்லிட்டாங்க. நீங்க என்னதான் கிண்டி ஆளுநர் ஒன்றியம் மோடின்னு சொன்னாலும் இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. மீண்டும் அதிமுக தான் ஆட்சிக்கு வர, ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்கப்பா. என்னங்க சமூக நீதி? அண்ணா என்ன சொன்னாரு? ஆட்சி அதிகாரம் எல்லாருக்கும் பரவலாக்கணும்னு சொன்னாரு. நாங்க எல்லாருக்கும் பரவலாக்கணும். தனபால் அவர்களை சபாநாயகர் ஆக்கணும். பட்டியலின மக்களுக்கு அமைச்சரை கொடுத்தோம். பின்புலம் இல்லாதவர்களை இன்னைக்கு இப்ப நடந்த பொதுக்குழுல முன்வரிசையில் உட்கார வச்சிருக்கோம். பெண்களை நீங்க யாரை உட்கார வச்சீங்க? திமுக யாரை உட்கார வச்சிருக்கீங்க? கனிமொழி உட்கார வச்சிருக்கீங்க, கனிமொழி சோமு உட்கார வச்சிருக்கீங்க. உங்க குடும்பத்தை தாண்டி யாருங்க வந்தாங்க? 69% இட ஒதுக்கீடு. புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் 50%. இதுதாங்க சமூக நீதி. சமூக நீதி தெரியுமா? உங்களை மாதிரி எந்த பின்புலம் இல்லாத ஒருத்தரை இங்க உட்கார வைக்கிறதாங்க சமூக நீதி. அப்படி கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் என் புள்ள மட்டும்தான் இருப்பான், என் பேரை மட்டும்தான் இருப்பான், அரியணையிலும் என் புள்ள இருப்பான், என் பேரை இருப்பான், யாருமே வரக்கூடாதுன்றதா சமூக நீதி? இதுவாங்க சமூக நீதி. அதான் சொல்றேன், அல்டிமேட்டா எல்லா கட்சிகளுடைய கொள்கை என்னன்னா மனிதநேயம். சாமானிய மக்களுக்கு அதிகாரம் பரவலாக்கப்படணும். மண்ணின் மைந்தர்கள் வந்தாதான் என்ன எல்லாம் கிடைக்கும். அந்த விவசாயத்தை பத்தி சொன்னா இல்லையா, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாங்க கொண்டு வந்தோம். நீர் ரொம்ப முக்கியம், உணவு ரொம்ப முக்கியம். சிவசங்கரி, அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா காவிரி டெல்டாவை அறிவிக்க சொல்லி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எங்களுக்கு எந்த பரிந்துரையும் வரலன்னு 2024 நவம்பர்ல அறிவிச்சு எல்லாமே போட்டாங்க. சொல்றது கேளுங்க. 2024 நவம்பர்ல நாடாளுமன்றத்துல மத்திய இணையமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அதை அறிவிச்சாச்சு. அதுக்கப்புறம் இவர் அண்ணாமலை அவர்களே அதை ஏத்துக்கிட்டு மறுநாள் ஜியோ பாஸ் அண்ணாமலையாரு 2-3 ஆழ்துளையில அது நடக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் இந்த முதலமைச்சர். அதுக்கப்புறம் அது சரி செய்யப்பட்டது. இன்னைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டின் முதுகெலும்பு விவசாயம், நெற்களஞ்சியம் தஞ்சை. இன்னைக்கு நம்ம விவசாயத்துக்காக அக்கறைப்புள்ள பாலபாரதி மேடத்தை கேட்கிறேன். திருச்சியிலும் டெல்டாலையும் 1 கிலோமீட்டருக்கு நெல்மணிகள் முளைச்சு போய் நின்றுச்சு. எங்க போயிருந்தீங்க நீங்க? நெல் கொள்முதல் நிலையங்கள்ல கையூட்டு வாங்கப்படுதுங்க. நம்மளாம் வேர்வையை சிந்துறோம், விவசாயி ரத்தத்தை சிந்துறாங்க. டகைகளை அடக வச்சு கொண்டு போய் ஒரு குழந்தை போல வளர்த்து அது அறுவடை நேரத்தில் ஏதாவது கிடைக்கும்ன்ற நேரத்தில் அதை நெல் கொள்முதல் நிலையங்களில் கையூட்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் கொள்முதல் செய்யாமல் ஒரு பக்கம் அது முளைச்சி போகுது, இல்லை வெள்ளத்தில் மூழ்கி போகுது. பயிர் காப்பீடு இந்தியாவிலே 10,000 கோடி எடப்பாடியார் வாங்கி தந்தார். 10,000 கோடி நீங்கள் இன்னும் என்ரோல்மெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. பயிர் காப்பீடு எத்தனை பேருக்கு பண்ணீங்க சொல்லுங்க? நீங்களாம் அதிமுக பற்றி பேசுறீங்க. இன்னைக்கு அதிமுக தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு காரணம் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, இன்றைய எடப்பாடியார். இன்னைக்கு ஒரு சவால் விடுறேங்க, சாமானியர்களும் எங்கள் கட்சிக்கு முதலமைச்சர் ஆகலாம், தலைவர் ஆகலான்னு. நீங்கள் சதா சமூக நீதி பேசுறீங்கல்ல, நான் சவால் விடுறேன், நானே கூட ஆகலாம். உங்களால் சமூக நீதி பேசுகிற நீங்கள் எங்கள் கட்சியில் யார் வேணாலும் தலைவர் ஆகலாம், யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லுங்க. ஏத்துக்கிறேங்க, திராவிடத்தை ஏத்துக்கிறேங்க, திராவிடத்தை ஏத்துக்கிறேங்க. நான் சொல்றேன், எடப்பாடி முதலமைச்சரா தான் வர போறாரு, முதலமைச்சரா தான் இருந்தாரு. நான் சவால் விடுறேன், நானும் முதலமைச்சர் ஆகலாம், நானும் தலைவர் ஆகலாம். சவால் விடுறேன். உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தா
யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராகலாம், யார் வேணாலும் தலைவராகலாம் நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு திராவிடத்தை ஒத்துக்கிற, சமூக நீதியை ஒத்துக்கிற, பெண்கள் விடுதலையை ஒத்துக்கிறேங்க. திராவிடத்தை நீங்க ஒத்துக்கலையா அப்போ? திராவிடத்தை இவங்களோட பேசுற திராவிடம், திராவிட மாடல் சொல்றாங்களே, அவங்க சொல்ற திராவிட மாடலை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஒட்டுமொத்த திராவிடத்துக்கும் சமூக நீதிக்கும் பொருள் கொடுத்தவங்க யாருன்னா அண்ணா திமுக. ஏன்னா எங்களுக்கு ஜாதி மதம் எதுவும் கிடையாது. எல்லா மக்களுக்கான தலைவர்கள், எல்லா மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தது அண்ணா திமுக. அதனால் வருகின்ற தேர்தலில் பெண்கள் மட்டும் இல்ல, இளைஞர்கள் உட்பட, ஆண்கள் உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அண்ணா திமுக வாக்களித்து மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருவார்னு சொல்லி வணங்குகிறேன். முடிச்சிடாதீங்க. நாகநந்தினி அவங்க இதுல பேசின எதுக்குமே நீங்க பதில் சொல்லல. இன்னும் என்ன நீங்க அவங்களுக்கு வந்து சில கேள்விகள் வச்சீங்க, அவங்க அவங்க பதில் கேள்விகள் கல்வியை பத்தி வச்சாங்க. சொன்னாங்க, கல்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டேனே. கல்வியை பத்தி சொன்னாங்க, கல்விக்கு பதில் சொல்லிட்டேன். வேற என்ன சொல்லணும்? பொள்ளாச்சி பத்தி பேசினாங்க. எப்பா நானு பெண்களுக்கு பாதுகாப்பு என்னென்ன கொடுத்தோம் சொல்லிட்டோம். அவங்க வச்ச ஒரு குற்றச்சாட்டுக்கு நான் 10 பதில் முதல் வரிசையிலே சொல்லிட்டேன். அடுத்து எல்லாம் சொல்லிட்டேன். மேடம் வந்து விவசாயிகளை பத்தி சொன்னாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதாவது திலகபாமா சொன்னது நான் ஒண்ணு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லிடுங்க. ஒரு விஷயம் நினைச்சுங்க, இருண்ட காலத்தையும் கருப்பு காலத்தையும் பத்தி திரும்ப திரும்ப பேசுறதுனால எந்த தீர்வும் கிடைக்காது. வருகின்ற காலத்தை பத்தி சிந்திப்பவனே மனிதன், அதை தெரிஞ்சுங்க. மின்வெட்டை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? 18 மணி நேரம் மின்வெட்டு 2006 2011 மின்வெட்டு இல்லாத மாநிலம் நம்ம அனௌன்ஸ் பண்ணி 24 hours மின்சாரத்தை கொடுத்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும். அதனால சமகாலத்துல இருக்க பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சமகாலத்துல இருக்க எதிர்காலத்துல இருக்க ஒரு பிரச்சனை தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. திலகபாமா அதை கேட்டாங்க, அதுக்கும் பதில் சொல்லிடுங்க. பாலமாரதி மேடம் கூட அந்த கனிம வளத்தை பத்தி எல்லாம் பேசினா, அரிய கனிம வளம் எங்க இருந்தோ வருது, அங்க இருந்து வருதுன்றாங்க. என் கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல நாட்டுல மாட்டீங்க. இருக்கிற கனிமத்தையே காப்பாத்த முடியலங்க. என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. தமிழ்நாட்டுல இருக்க கனிமத்தை காப்பாத்த முடியல, கனிம வள கொள்ளை என் நடக்குது. கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. என்னப்பா சொல்லுப்பா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு திலகபாமா ஒண்ணு சொன்னாங்க. இல்ல அவங்க சீரியஸா தான் சொன்னேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் அவங்க கிட்ட. இத விரோங்க சீரியஸா தான் சொன்னீங்க. இல்ல இங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, சொன்னீங்க ஒரு நீங்க. கட்சியுடைய தலைவர் அது பேசாத வரைக்கும் அதை பத்தி நம்ம விவாதிக்க வேண்டாம். கனிம வளத்தை பத்தி அவங்க பேசுனாங்க. கனிம வள கொள்ளை, இன்னைக்கு சட்டவிரோத குவாரிகள், மணல் கொள்ளை, இத்தனையும் இந்த ஆட்சியில நடக்குது. வருகின்ற காலம் திமுகவுக்கு ஓட்டு போட்டா சுடுகாடா மாறிடும். தண்ணி கிடைக்காது, விவசாயம் இருக்காது. அமெரிக்கா போல அரிசிக்காக நம்ம கையேந்தி நிக்கணும். அதனால இதையெல்லாம் சிந்திச்சு சீர்தூக்கி பார்த்து அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஆக்சிஜனாவது கிடைக்கும்பா. நன்றி நன்றி. ஐபிசி தமிழின் தி பொலிட்டிக்கல் வாய்ஸ். டைட்டில் ஸ்பான்சர் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. தங்கம் வெள்ளி வைர நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. பவர்ட் பை மதுரை மகன்யாஸ். பெயர் 1 கடை 2. மதுரை மகன்யாஸ், மகளிர் மனதில். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் சித்ரா காஃபி. அட்சயா கோல்ட் கம்பெனி. அடகு 7 நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்க அட்சயா கோல்ட் கம்பெனி. மதுரை மகன்யாஸ். பெயர் 1 கடை 2. மதுரை மகன்யாஸ், மகளிர் மனதில். சித்ரா காஃபி.